ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன் ரன்னிங் சம்பந்தமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேடன்ஸ். இந்த கேடன்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை ஒரு வருஷத்துக்கு மேலே கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நமக்கு ரன்னிங்கில் ஜோன் 2 எப்படியோ அதே மாதிரி கேடன்ஸும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கேடன்ஸ்னா என்ன, அதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸு, அதை சரியாக பண்ணலையெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல கேடன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் 2 விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கணும். ஒன்று ஸ்ட்ரைட் லென்த்து, ரெண்டாவது ஓவர் ஸ்ட்ரைடிங். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லென்த்னா என்னன்றதை பார்ப்போம். ஸ்ட்ரைட் லென்த்னா ஒன்றும் கிடையாது, ஒரு ஃபுட்டுக்கும் இன்னொரு ஃபுட்டுக்கும் இருக்குள்ள கேப், அதாவது அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்ட்ரைட் லென்த்னு சொல்லுவாங்க. இப்போ லெஃப்ட் ஃபுட்டை பிளேஸ் பண்ணி ரைட்டை பிளேஸ் பண்ணி திருப்பி லெஃப்ட் வைக்கிறீங்களா, இப்போ லெஃப்ட் டு லெஃப்ட் மெஷர் பண்ணுறது தான் வந்து லெஃப்ட் ஸ்ட்ரைட் லென்த்து. ரைட் டு ரைட் மெஷர் பண்ணோம் அப்படின்னா அது ரைட்டு ஸ்ட்ரைட் லென்த்து. இது வந்து ஒரு ஆள் ஹைட்டு, ஒரு ஆள் ஸ்பீடை பொறுத்து இந்த ஸ்ட்ரைட் லென்த்து மாறும். இது ஆப்டிமமாக எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றது நீங்கள் ஓடி பார்த்தா தான் சொல்ல முடியும், இவங்களுக்கு இவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 100 ± வரும் எல்லாத்துக்கும். ரெண்டாவது விஷயம் ஓவர் ஸ்ட்ரைடிங். ஓவர் ஸ்ட்ரைடிங்னா நம்ம உடம்புல வந்து சென்டர் ஆஃப் மாஸ் சரியில்லாமல் ஹீல் பிளேஸ்மெண்ட்டை அதிகமாக எடுத்து வைக்கிறது, இதுதான் ஓவர் ஸ்ட்ரைடிங். இப்போ நான் அப்படி இருக்கேன். ஓவர் ஸ்ட்ரைடிங்னா என்னென்னா, பாடியை லீன் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்து காலை இப்படி பிளேஸ் பண்ணுறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட் லென்த்தை அதிகமாக எடுத்து வச்சு ஹீல் பிளேஸ்மெண்ட்டில் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா அது ஓவர் ஸ்ட்ரைட் ஆகும். என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, பிரதர் ஓவர் ஸ்ட்ரைடிங் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. எனக்கு அது புரியலை. நான் போக போக அதை ப்ராக்டிஸ் பண்ணி பழகினதுக்கப்புறம் தான், கேடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பழகினதுக்கப்புறம் தான் ஓவர் ஸ்ட்ரைடிங்னா என்னன்றது புரிஞ்சுச்சு. நான் ஆர்வக்கோளரில் நான் ஷார்ட் பேஸில், அதாவது பேஸ் கம்மியாக ஓடும் போதே லென்த் அதிகமாக போட்டு ஓடி இருக்கேன். அப்போ நம்ம எனர்ஜி வந்து ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. இதான் வந்து ஓவர் ஸ்ட்ரைடிங். சரியா? இப்போ கேடன்ஸ்னா என்னன்றதை பார்ப்போம். கேடன்ஸ்னா ஒன்றும் கிடையாது, அது ஒரு ரிதம், அது ஒரு சத்தம்ன்ற மாதிரி. நம்ம லாங் டிஸ்டன்ஸாக ஒரு விஷயம் பண்ணுறோம்ல, இப்போ வந்து பைக் ஓட்டுறோம், ரன்னிங் போகிறோம், மியூசிக், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அந்த ரிதம் இருக்கும். ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் பண்ணுற விஷயத்துல எல்லாம் ரிதம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து இந்த கேடன்ஸோட பொருந்தும். கேடன்ஸ் ரன்னிங்க்கு எப்படி பொருந்தது அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறோம், அதுதான் வந்து கேடன்ஸ். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் நம்ம வந்து டக்குன்னு போட்டு எடுத்து வைக்கிறோம் அப்படின்றதான் கேடன்ஸ். இதை கால்குலேட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆளுக்கும் ஒரு மாதிரி மாறும். இப்போ வந்து எலைட் ரன்னர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 180 ஆவரேஜாக இருக்கும். 180 ஒரு நிமிஷத்துக்கு 180 ஸ்டெப்ஸ் வந்து போட்டு ஓடுவாங்க. இதே இது பிகினராக இருக்காங்க, வெயிட் ஓவர் வெயிட்டில் இருக்காங்க, இல்லை இப்போ தான் ரன்னிங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா 140லேருந்து சில பேர் ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அதுக்கு கீழே ஆரம்பித்தவங்களாம் இருக்காங்க. இல்லை 150 அப்படியே ஆரம்பிக்கிறவங்க இருப்பாங்க. நான் ஆரம்பித்தது வந்து 155. இப்போ இதை இம்ப்ரூவ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். இது இம்ப்ரூவ் பண்ணால் தான் வந்து இன்ஜுரி இல்லாமல் ரன் பண்ண முடியும். இப்போ லோவர் கேடன்ஸில் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஓவர் வெயிட்டில் இருக்கிறதுனால ஸ்டெப்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லென்த்து அதிகமாக போட்டு வைப்போம், ஸ்டெப்ஸ் கம்மியாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு உண்டான ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா 140 தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குல்ல, நம்ம உடம்போட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து மிஸ் ஆகும். அப்படி மிஸ் ஆகும்போது பிரேக்கிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு தடவையும் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நம்ம ஃபுட்டோட பிரேக்கிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகி நம்ம மசில்லேருந்து எனர்ஜி எடுத்து நம்ம எனர்ஜியே இல்லாமல் பாதியிலே நிற்கிற மாதிரி ஆயிரும். இப்போ 5 கிலோமீட்டர் ஓடணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் நம்மளோட ஸ்ட்ரைட் லென்த் சரியில்லாமல், கேடன்ஸ் சரியில்லாமல் 5 கிலோமீட்டர் ஓடுற இடத்துல நம்மளால 3 தான் ஓட முடியும். என்னதான் எனர்ஜி இருந்தாலும், ஸ்டெமினா இருந்தாலும், எண்டூரன்ஸை டெவலப் பண்ணாலும், ஸோ நம்ம நினைக்கிற டைம்ல, நினைக்கிற ஹார்ட் ரேட்ல நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ கேடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ரேட்டும் கம்மியாகும் கண்டிப்பா. இப்போ ஹார்ட் ரேட்டை கம்மி பண்றதுக்கு ஜோன் 2 ப்ராக்டிஸ் மாதிரியே கேடன்ஸையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். இப்போ நான் ஆரம்ப கட்டத்தில் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 180 ஆவரேஜ் இருக்கணும், உன்னோட கேடன்ஸ் வந்து 155லேருந்து 160 தான் இருக்குது, அதை இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அட்வைஸ் பண்ணது மெட்ரோனம்ன்ற விஷயத்த சொன்னாங்க. நானும் மெட்ரோனம் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா 180 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் ஓட ஆரம்பிச்சேன். ஓட ஆரம்பிச்சோடனே எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஓடுறதோட ஹார்ட் ரேட் வந்து ஜாஸ்தி ஆயிருச்சு. இன்ஜுரிஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபோர்ட், பெயின், ஃபெட்டிக் இதெல்லாம் இருந்தது. சரி என்ன தாண்டா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பயன்படுத்தினேன். எப்படி அப்படின்னா, என்னோட ஆன்லைனில் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நேரில் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே நான் பண்ணுற மாதிரியே எனக்கு அதே மாதிரி ஹார்ட் ரேட் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி, ஜாஸ்தி ஆகிற மாதிரியே ஒரு பெயின் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கும் கிடைக்குதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு இப்போ 140ல் ஓடுறாங்களா, நீங்கள் 160ல் பிபிஎம்ல மெட்ரோனம் வச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே நேரில் பார்க்குற பையனுக்கும் அதே மாதிரி தான் 160, 170 அப்படின்னு அட்வைஸ் பண்ணி ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணேன். ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களால அதை கோப் அப் பண்ணி ஓட முடியல. அதனால அவங்களுக்கு ஹார்ட் ரேட் ஜாஸ்தியாச்சு, பெயினும் வந்தது. சரி இதை என்ன தாண்டா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 1 கிலோமீட்டர் அப்படின்னு செட் பண்ணிக்கிடுவேன். அந்த 1 கிலோமீட்டரை என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் பெர் மினிட்ல நான் ஓடி இருக்கேன் அப்படின்றத பார்ப்பேன். இப்போ 155 வந்திருக்கு அப்படின்னா பக்கத்தில் ஸ்டெப்ஸ் அதிகமாக எடுத்து வச்சு ரொம்ப ஃப்ரீயாக ஓட முயற்சி பண்ணி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது ஓவராலாக வந்து இன்னைக்கு வந்து நான் 5 கிலோமீட்டரை 167 அப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸ் பெர் மினிட்ல என்னோட கேடன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 155 இருக்குது அப்படின்னா 160 கூட செட் பண்ணி ஒரு 5 செட் பண்ணி போகலாமே தவிர்த்து அதுக்காக மெட்ரோனமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. டிராஸ்டிக்காக இப்போ 170, 180 தான் வந்து எலைட் ஓடுறாங்க, நானும் போய் 170, 180 வச்சு ஓடினீங்கன்னா அது ஹார்ட் ரேட் ஜாஸ்தி தான் பண்ணி விடும். அது போக நமக்கு இன்ஜுரி தான் வரும். இப்போ வந்து 150 இருக்கீங்க அப்படின்னா 155 செட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு மாதத்துக்கு. அது உங்களுக்கு ஹார்ட் ரேட்டையும் லோ பண்ணி கொடுக்கும்,
மசில் சோர்னஸையும் கம்மி பண்ணி கொடுக்கும். நமக்கு வந்து எனர்ஜி எதுலேருந்து போகும் அப்படின்னா, நம்மளோட டெண்டான்ஸ், அதாவது மசிலையும் போனையும் மசிலையும் கனெக்ட் பண்ணுற இடம் இருக்குல்ல, அந்த ஒரு சதை வந்து தான் டெண்டான்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து எனர்ஜி ஜென்ரேட் ஆகி போகணும். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சைக்கிள் ஓட்டியிருப்போம் சின்ன பிள்ளையில. ஃபுல்லாக காற்று அடிச்சுட்டு ஒரு ரோட்டில் சைக்கிள் ஓட்டினோம்னா எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுதான் வந்து ப்ராப்பர் கேடன்ஸ். இதே இது காற்றே இல்லாத சைக்கிளில் பஞ்சரான சைக்கிளை ஓட்டணும் அப்படின்னா ரிம்மில் அடிபடும் டம்முன்னு. அந்த இது உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது மாதிரி தான் இருக்கும். இப்போ லாங் டிஸ்டன்ஸ் வந்து ப்ராப்பர் கேடன்ஸ் இல்லாமல் ஓடினீங்க அப்படின்னா. இதே இது இந்த ப்ராப்பர் கேடன்ஸ் மூலிமா நம்மளோட ஜோன் 2, அதாவது ஹார்ட் ரேட்டையும் தக்க வச்சுக்கலாம், ஸ்டெப்ஸையும் அதிகப்படுத்தலாம், இன்ஜுரி இல்லாமல் ரன் பண்ணலாம். முக்கியமாக நம்மளோட சென்டர் ஆஃப் மாஸை நம்ம வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் ஸ்ட்ரெயிட் லென்த் கரெக்டாக வச்சு ஓடணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பர் கேடன்ஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு ஆளோட ஹைட்டு ஸ்ட்ரெயிட் லென்த்தை பொறுத்து இந்த கேடன்ஸ்ன்றது மாறும். இப்போ என்னோட ஃப்ரெண்டு தனுஷ் இருக்காப்புல, அவரோட கேடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 170 ஆவரேஜாக இருக்கும். அவர் வந்து என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காரு, இதுக்காக ப்ராப்பராக கேடன்ஸ்க்காக ஒர்க் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பஸ் இருக்குது, இந்த சைடு ஒரு ஆட்டோ இருக்குது. இப்போ ஆட்டோட டயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், பஸ்ஸோட டயர் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இப்போ இது ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, இதுவும் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. ஆனால் ரெண்டுக்கும் டயர் டிஃப்ரென்ஸ் வேற இருக்கு. அது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ஆர்பிஎம்மும் ஸ்பீடை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் வந்து ஒருத்தவங்களோட ஹைட்டும் இன்னொருத்தவங்களோட ஹைட்டும் டிஃபரன்ஸை பொறுத்து அந்த எஸ்பிஎம்ன்றது ஒரு ஆளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஓவரால் இந்த பீரியட் ப்ராக்டிஸை பொறுத்து 170 180 அச்சீவ் பண்ணலாம். இதே எனக்கு வந்து 150 தான் இருக்குது, 140 தான் இருக்குது அப்படின்னா 150லேருந்து 160 வரையும் இருக்கிறது ஒரு நார்மலான ஒரு ஸ்டெப்ஸ் பெர் மினிட் தான், எஸ்பிஎம் தான், கேடன்ஸ் தான் சொல்லப்போனால். ஸோ அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஜோன் 2க்கு அதுவே போதும். இதே இது நீங்கள் ரேஸாக போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 எஸ்பிஎம் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ இதுதான் வந்து கேடன்ஸு. இந்த கேடன்ஸ்னால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஜோன் 2ஓட ஹார்ட் ரேட்டு நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது, மசில் சோர்னஸ் கம்மியாகுது, மசில்லேருந்து எனர்ஜி போகாது, டெண்டான்ஸ்லேருந்து போகும். அதிகமான லாங் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம நினைக்கிற டிஸ்டன்ஸை நினைக்கிற டைமில் அச்சீவ் பண்ணலாம் கேடன்ஸ் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா. இவ்வளோ பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது லாங் டிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கேடன்ஸை நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக ஒரு விஷயம். ஜோன் 2 எப்படியோ கேடன்ஸும் ஒரு நல்ல விஷயம். இதை எதுல எல்லாம் கால்குலேட் பண்ணலாம்? இந்த மாதிரி கோரஸ் பேஸ் 3, இந்த வாட்ச் வந்து கோரஸ் பேஸ் 3 27,000 நம்ம ஊரில். இப்போ வெளிநாட்டிலாம் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 10,000 கம்மியாகவே வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி வாட்ச் இப்போ கார்மின்லாம் இருக்கும். இதில் வந்து மெட்ரோனம்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் இப்போ 150 வச்சிருக்கீங்க, உங்களோட ஆவரேஜ் கேடன்ஸ் வந்து 150 இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 5 BPM செட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஓடலாம். அப்படி இல்லை என்கிட்ட வாட்ச் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஃபோனில் மெட்ரோனம்னு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் 150 இல்லைனா 160 செட் பண்ணிக்கோங்க. அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓடுங்க. இல்லை எனக்கு அதுவும் பிடிக்கல அப்படின்னா ஸ்பாட்டிஃபைன்ற ஆப்பில் மெட்ரோனம் 160, மெட்ரோனம் 170, மெட்ரோனம் 180 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு மியூசிக்கோட அந்த பீட் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் வந்து இண்டோரில் ட்ரெட்மில்ல ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கேடன்ஸை எப்படி ட்ராக் பண்ணுறதுக்குன்ற ஒரு விஷயம். கேடன்ஸ்க்கு உண்டான பெனிஃபிட்ஸு, கேடன்ஸ்னால நமக்கு என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.